நெல் என்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. நடுப்பட்டி வாழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இவ்வளவு காலமாக நம்ம மலையை சுற்றி இந்த கல் குவாரிகள் எல்லாம் இருந்ததுனால, அந்த பவுடரெல்லாம் படிஞ்சதுனால அந்த கருடுனை கொஞ்சம் எவ்வளோ அழகாக காட்டினாய் கழு குன்றிலேன்னு கருட பெருமானே வந்து காட்சி தராரு. இந்த மாதிரி பறவைகளும் விலங்குகளும் இந்த மலையில் தடையின்றி சந்தோஷமாக இருந்தாங்க. அது எல்லாமே இந்த மலை மேலே வந்துட்டு போன மக்களுக்கு, இந்த ஊர் மக்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே இருந்த இந்த சீத்தாப்பழம், இலந்த பழம், இந்த வானரகங்கள், இந்த பறவைகளுக்கு தேவையான உணவெல்லாம் இந்த மலையிலேயே கிடைச்சிட்டு இருந்தது. ஏதோ இது வரைக்கும் மக்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் அறியாமையினால் இதெல்லாம் நம்ம பாதுகாக்காமல் தவற விட்டுட்டோம். இப்போது இந்த மலையில் வருண பகவான் கொஞ்சம் கருணை காட்டுறதுனால இருக்கிற செடி கொடிகள் எல்லாமே நல்லா பசுமையாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கெல்லாம் நிறைய பணிகளும் குடும்ப சூழ்நிலையுமோ வேலை காரணமாக உங்களுக்கு நேரம் கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரி நம்ம மலையை பழைய மாதிரி மீட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற கொஞ்சம் நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஒரு சில பல வகைகளுடைய மரங்கள் எல்லாம் கொஞ்சம் வாங்கி உதவி பண்ணுங்க. இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டா இந்த மலையில் நாங்கள் இதெல்லாம் பாதுகாத்துக்கிறோம். சிவா திருச்சிற்றம்பலம். நேரம் கிடைக்கும் போது ஓய்வு இருக்கிறவங்க நல்ல இயற்கையோட இணைஞ்சு வாழணும்னு நினைக்கிறவங்க தொண்டு செய்ய வாங்க. அடியார்கள் எல்லாம் நடுப்பட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டமணி அணிஞ்சிக்கணும்னு நிறைய கேட்டீங்க. சுவாமி கண்டமணி அணிஞ்சிக்கணும், ருத்ராஜம் வேணும், அதுக்கு காணிக்கையாக நாங்கள் என்ன தரணும்னு கேட்டீங்க. காணிக்கையாக சாமி விரும்புகிறதெல்லாம் எல்லாருக்கும் பயன்படட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ருத்ராஜம் அணிஞ்சிக்கணும், கண்டமணி அணிஞ்சிக்கணும்னு நினைக்கிற மக்கள் எல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைச்சா ஒரு நாள் வந்து இந்த மலையில் இருக்கக்கூடிய செடிகளெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு உங்களால் முடிஞ்ச நேரத்து உதவி செய்யுங்க. அதவே நாங்கள் மிகப்பெரிய காணிக்கையாக எடுத்துக்கிறோம். சுவாமி எங்களால் மேலே வந்து இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு என்ன ஒரு செடியை வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செடியை வாங்கி கொடுங்க. நாங்கள் அதை வச்சு இங்கே உருவாக்கிக்கிறோம். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு தட்சணை. சிவா திருச்சிற்றம்பலம். சரி, இதை போட்டு காய்ட்டான். காஞ்சதுக்கப்புறம் இந்த வேறவே பொங்கலுக்கு இருக்குது, அதுக்கு இதுக்குன்னு ஆகும்.